எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஹைபிஸ்கஸ் பவுடரை பற்றி தான் பார்க்க போறோம். செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதை பவுடர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளோட ஹேரு நல்ல திக்கா கருப்பா வளர்கிறதுக்கு ஹைபிஸ்கஸ் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. ஹைபிஸ்கஸ் நம்மளோட ஹேர்ல யூஸ் செய்யறதுனால ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கும். எல்லா இடத்துலயும் செம்பருத்தி பூ அவைலபிளா இருக்காது. ஒரு சிலரோட வீட்டுல செம்பருத்தி பூ அவைலபிளா இருக்கும். அவங்க வீட்டுல ட்ரீ இருக்கும். உங்க வீட்டுல செம்பருத்தி பூ இல்ல, உங்களுக்கு எங்குமே செம்பருத்தி பூ அவைலபிளா கிடைக்கல அப்படின்னா இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் வாங்கி நீங்க யூஸ் செஞ்சுக்கலாம். இதுல பியூரா 100% செம்பருத்தி பூவை தான் பவுடர் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை ட்ரை செஞ்சு அதை பவுடர் செஞ்சு நமக்கு கொடுக்குறாங்க. ட்ரை செஞ்ச ப்ராடக்ட்டுக்கும் ராவா பச்சையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற செம்பருத்தி பூவை நம்மளோட ஹேரில் டைரெக்டாக எடுத்து இப்படி தேய்ச்சி அப்ளை செஞ்சிட்டாலே ஹேர் நல்லா கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத்து நல்லா இருக்கும், ஹேர் திக்காக இருக்கும், ஹேரில் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். முக்கியமாக ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செம்பருத்தி பூ தான் எனக்கு அனுபவம் இருக்குது. அதுதான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். வேற பிங்க்கு ஒயிட்டு அப்படியெல்லாம் உண்டு, அதெல்லாம் வேலை செய்யாது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அந்த அளவு எஃபெக்டிவாக இருந்தது மாதிரி இருக்காது. இந்த ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. வெளியே பார்க்குற நேரம் பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளாடி பார்க்குற நேரம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. நல்ல திக்கான பிளாஸ்டிக். ஜிப்லாக் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்டை இப்படி ஓப்பன் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் நிறைய வாட்டி எடுத்து யூஸ் செஞ்சுட்டேன். இது மாதிரி உள்ளாடி ஒரு கவரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜிப்லாக் பேக்கேஜிங் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த பவுடரை இதுக்குள்ளாடியே தட்டி வச்சு லாக் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் 50 கிராம் ப்ராடக்ட் வருது, 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் ஒரு 3-4 டைம்ஸ் 4 டைம்ஸ் இன்னைக்கு யூஸ் செஞ்சேன். 4 டைம்ஸ் யூஸ் செஞ்சுட்டேன். அதனால கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஓகேவா? 50 கிராம் அளவு இருக்கும். இதை எப்படி யூஸ் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களோட ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ரூட்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம், லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. மிக்ஸ் செஞ்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில், நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் செய்கிறீங்களோ அந்த ஆயில் அதில் விட்டு மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் ஒரு பேக் மாதிரி அப்ளை செஞ்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுட்டு ஷாம்பூ யூஸ் செய்யணும். ஷாம்பூ மைல்டாக இருக்கிறது மாதிரி உள்ள ஷாம்பூ யூஸ் செய்யுங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது ஹைபிஸ்கஸ் பவுடரை யூஸ் செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேர்ல ஃபுல்லாக ஆயில் அப்ளை செஞ்சுருங்க. நல்லபடியாக மசாஜ் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு செம்பருத்தி பவுடர் எந்த அளவு தேவையோ அதை வாட்டரில் நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு உங்களோட ஹேரில் அப்ளை செஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஆயில் உங்களோட ஹேரில் இருக்கும், அதுக்கு மேலே செம்பருத்தி ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுக்கலாம். என்னோட ஹேருக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுதான். ஓகேவா? சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. நான் இந்த டெமோ வீடியோ எடுக்கிற நேரம் சன்லைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா ஹேர் ரொம்ப கிளாஸியாக தெரியுது. அந்த அளவு கிளாஸியாக வராது, இருந்தாலும் நல்ல கிளாஸியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், என்னோட நேச்சுரலான ஹேரு, ஸ்ட்ரைட்டான ஹேரு கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். ஓகேவா? என்னோட ஹேருக்கு நான் ஸ்ட்ரைட்டிங் டூல் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஹேர் ட்ரையரை யூஸ் செய்கிறது கிடையாது. என்னோட நேச்சுரலான ஹேரே இதுதான். என்னோட நேச்சுரல் ஹேரில் இருக்கிற ஷைனிங்கை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட அதிகமாக ஷைனிங்காக இருக்குது இந்த ஹேர் பேக்கை யூஸ் செய்கிற நேரம். இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஹேரில் ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும், வீக்லி ஒன்ஸ் நல்ல ஒரு ஹேர் பேக்கு தலையில் அப்ளை செஞ்சால் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா இந்த செம்பருத்தி பூவில் ஹேர் பேக்கை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட ஹேர் க்ரோத்துக்காக இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா ரூட்டில் அதிகமான ப்ராடக்ட்டு அப்ளை ஆகுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்டை நான் மிக்ஸ் செஞ்சு உடனே எடுத்து அப்ளை செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1 டே ஃபுல்லாக நைட்டில் ஊற வச்சுட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு யூஸ் செஞ்சு பார்த்தேன். சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. அதனால நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்னு கிடையாது. தேவையான அளவு ப்ராடக்ட் எடுத்து மிக்ஸ் செஞ்சு அப்ளை செஞ்சுக்கலாம். ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.